السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் முற்றாக நீக்குகின்றான். அதே போன்று கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். பொருளாதாரத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குகின்றான். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ர்களை நாம் ஓதி முடிப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர்கள் மிக முக்கியமான திக்ர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர் யா வஹ்ஹாபு யா அல்லாஹ். யா வஹ்ஹாபு யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று இரண்டாவது திக்ர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதுவோம். இந்த இரண்டு திக்ர்களையும் நாம் 111 தடவைகள் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த திக்ர்களை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம்.